ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரூட் 2 வந்து இர்ரேஷ்னல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இர்ரேஷ்னல்னு நம்ம டைரெக்டாக ப்ரூவ் பண்ணாமல் ஆப்போசிட்டாக எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். இப்போது இர்ரேஷ்னல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இர்ரேஷ்னல்னால் P/Q அப்படின்னா ரேஷ்னல் நம்பர். இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியாத நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல்னு சொல்கிறோம். அப்புறம் இது வந்து டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 1 பாயிண்ட் சம்திங் போயிட்டே இருக்கும். நிற்காமல் போயிட்டே எண்டு இல்லாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து இர்ரேஷ்னல்னு சொல்கிறோம். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி டேர்ம் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து இர்ரேஷ்னல்னு சொல்கிறோம். ஒன்று இந்த ஃபார்மில் எழுத முடியலன்னா இர்ரேஷ்னல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கிறோம். கான்ட்ரடிக்ஷன்னா ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோன்னா ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ரூட் 2ன்ற நம்பர் வந்து ரேஷ்னல் நம்பர். அப்போது ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கிட்டு சப்போஸ் ரேஷ்னல் இல்லைன்னா அது வந்து இர்ரேஷ்னல். அப்போது ரேஷ்னல் நம்பர்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது என்னது இர்ரேஷ்னல் நம்பர். அதுதான் எப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரேஷ்னல் நம்பர்னால் பாருங்கள், P/Q, Q ≠ 0, கீழே இருக்கிறது ≠ 0. Pயும் Qவும் கோப்ரைமாக இருக்கணும். ரெண்டுக்கும் ஒரே ஃபேக்டர் தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். 1 தவிர வேறு ஃபேக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ 2/3ன்னா அது ரெண்டுமே ஒன் டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. அப்போது அது வந்து கோப்ரைம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற நம்பர் தான் ரேஷ்னல் நம்பர். இப்போ பாருங்கள், இங்கே எழுதியிருக்கிறோம், லெட் அஸ் அஸ்யூம் டு த கான்ட்ரரி. கான்ட்ரரின்னா என்னதுன்னா ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறது. கான்ட்ரரி என்னது? ரூட் 2 இஸ் ரேஷ்னல். இங்கே இர்ரேஷ்னல் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ரேஷ்னல் எடுத்துக்கிறோம். ரேஷ்னல் எடுத்துகிட்டு ரேஷ்னல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இல்லைன்னா அது இர்ரேஷ்னல்னு சொல்லிடுறோம். இப்போ ரேஷ்னல் எடுத்துக்கிட்டோம். ரேஷ்னல்னு எடுத்துக்கிட்டா என்னது? ரூட் 2 = A/B. இந்த ஃபார்மேட்டில் P/Q ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இது ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். பாருங்கள், அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். ரெண்டுமே கோப்ரைம்னாக்கா காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணுன்றது மீனிங். இப்போ பாருங்கள், இந்த B வந்து இந்த சைடு வந்தால் என்னாகும்? ரூட் 2 × B = A. எப்பயுமே டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா எந்த சைடோ இதிலேருந்து இந்த சைடு வந்தாலும் சரி, இதிலேருந்து இந்த சைடு வந்தாலும் சரி மல்டிப்ளேஷன் ஆகும். ரூட் 2 × B = A. இப்போ இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் என்னாகும்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு 2க்கு 2, இது B² ஆகும் = A². இப்போ இங்கே பாருங்கள், பை த தியரம். இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிட்டோம். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தியரம் பார்த்துருப்பேன், தியரம் போட்டிருப்போம், போய் பாருங்கள். அந்த தியரத்தில் என்ன சொல்லுதுன்னாக்க, P இங்கே ப்ரைம் நம்பர் P இருந்துச்சுன்னா, இப்போ 2ன்றது ப்ரைம் நம்பர், Pன்றது ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா P/A², தென் P/A. அதுபடி நம்ம எழுதுகிறோம். 2ன்றது இங்கே ப்ரைம் நம்பர், ஸோ 2/A², தென் 2/A. இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்கிறோன்னாக்க, இது வந்து இது A² / 2ன்னு போடுறோம். A² / 2ன்னு போட்டால் ரிமைனிங் வந்து இங்கே வந்து என்ன இருக்குது? B² இருக்குது. தென் அப்படி இருந்துச்சுன்னா 2/Aன்னு போடுறோம். இது ஏவை வந்து 2 டிவைட் பண்ணுறதுன்னு மீனிங், A/2. இப்போ இங்கே என்ன வருது? இங்கே B² நம்ம தெரியும், இங்கே என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் இங்கே வந்து ஏதாவது ஒரு 1 இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னா, அப்போ A = 1 × 2ன்னு வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இந்த சைடு போகும். அதுதான் இங்கே வந்து A = 2 × C சம்திங், ஏதோ ஒரு நம்பர் 1ன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கன்ஃபார்மாக தெரியாது, வேறு நம்பர் கூட இருக்கலாம். அதுதான் இது வந்து Cன்னு எடுத்துக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் Cன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் சம் இன்டிஜர் C, ஏதாவது ஒரு இன்டிஜர் நம்ம சொல்கிறோம் Cன்றது. இப்போ இங்கே பாருங்கள், A = 2C, இங்கே A = வந்திருக்கு, இங்கே A = வந்திருக்கு. அப்போ இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 அதிலிருந்து சப்ஸ்டியூட் A = 2C இன் 1ன்னு போடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாக்கா A இருக்கிற இடத்துல வந்து என்ன போடுறோம்? 2Cன்ற போடுறோம். இப்போ இது ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துச்சு. அது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஏன் ஸ்கொயர் பண்ணுறோன்னா, ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலிட்டி, ரெண்டு சைடுமே பண்ணுறோம். ரெண்டு சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், ரெண்டு சைடு ஆட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் ஆனால் ரூட்டு ஸ்கொயரை கேன்சல் ஆகிடும், அதனால் 2 மட்டும் வரும். B² = 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 4C². B² = 2 வந்து இந்த டிவைடில் போயிடும், அது கேன்சல் பண்ணால் 2C² ஆகும். இப்போ இங்கே பாருங்கள்,
பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இது வந்து ப்ரைம் நம்பர் இன்ட்டு சம்திங் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் வந்து 2 டிவைஸ் பி ஸ்கொயர். இங்கே எழுதணும் இல்லைங்களா, பை த தியரம் 2 டிவைஸ் பி ஸ்கொயர் தென் 2 டிவைஸ் பி. இந்த மாதிரி இங்கே எழுதுகிறோம் திரும்பி. அப்போது இப்போ பாருங்கள் இதுதான் மெயின். 2 டிவைஸ் a ஸ்கொயர் 2 டிவைஸ் b தென் 2 டிவைட் a 2 டிவைட் b. இதுதான் 2 டிவைட் a 2 டிவைஸ் b. இப்போ வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னால் என்னது, ரெண்டுமே ஒன்றை தவிர வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணக்கூடாதுன்றது மீனிங். கோ ப்ரைமாக இருக்கணும். அப்போது இங்கே வந்து 2ன்ற நம்பரும் டிவைட் பண்ணுது. அப்போது இது வந்து ராங்கு, இது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஏன்னா 2ன்ற நம்பரும் இது டிவைட் பண்ணது, இது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம எடுத்தது வந்து கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கிறோம். ரேஷனல் நம்பர்னு எடுத்து ரேஷனல் நம்பர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அது இரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பை த தியரம் இது என்ன சொல்கிறேன், இதுலேருந்து ஏ அண்ட் பி ஆர் நாட் கோ ப்ரைம். ரெண்டுமே கோ ப்ரைம் இல்லை. ஏவும் பியும் இங்கே எடுத்துக்கணும் இல்லைங்களா, ஏவும் பியும் கோ ப்ரைம் இல்லை. ஏன்னா 2ன்ற நம்பர் வந்து டிவைட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து அசம்ஷன் வந்து ராங்கு. அதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பை த கான்ட்ரடிக்ஷன் √2 இஸ் இரேஷனல்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே எழுதலைன்னா கூட இது ஃபஸ்ட்டு √2 எடுத்துக்கோங்க. ரேஷனல் நம்பர் இப்போ √2 வந்து இரேஷனல் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறோம், கான்ட்ரடிக்ஷன் ஆப்போசிட்டாக எடுத்து ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். ரேஷனல் எடுத்து இது ரேஷனல் இல்லை, அப்போ ரேஷனல் இல்லைன்னா அது இரேஷனல் அப்படின்னு சொல்கிறது. ரேஷனல் எடுத்துக்கிறோம். ரேஷனல் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து இப்படி எழுதுகிறோம். அடுத்து அது ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் இது வரும். தியரம் படி இது எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறோம், தியரம் படி இது எழுதிட்டா அப்போ ஏன்ற ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் a டிவைட்ஸ் 2னாக்கா இன்னொரு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் அது. அதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வரும். திரும்பி வந்து என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது திரும்பி எப்படி எழுதுகிறோம்னாக்கா இந்த தியரம் படி 2 டிவைட்ஸ் பி. அது 2ன்ற நம்பர் வந்து ஏவும் டிவைட் பண்ணுது, பியும் டிவைட் பண்ணுது. அப்போ 2ன்ற நம்பர் வந்து ஒன்று தவிர வேறு எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஆனால் 2ன்றது காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அது கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம √2 இது வந்து இரேஷனல்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். 2-3 டைம் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.